ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. ஒரு நாளில் ஒரு முறையேனும் ஓம் நமச்சிவாய என கூறுங்கள். நமச்சிவாய மந்திரம் நாளும் நலம் தரும் மந்திரம். அந்த மந்திரம்தான் நம்முடைய வாழ்வின் தந்திரம். அகிலம் காக்கும் அண்ணாமலையார் திருவடியை வணங்கி சிவமயம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே என்று சொல்லி இப்போது செல்வோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாய் நிறைய பேசுவோம், செயல்படுவது கிடையாது. ஆலயங்களில் மட்டுமே இறைவர் இருக்கிறார் என்றே நாம் எண்ணுகிறோம். இறைவருடைய குழந்தைகளாகிய ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் என்பதை நம்மில் பலரும் அறிந்ததில்லை. படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பவர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பவர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே. ஏழை எளியவர்கள் மூலமாகவே இறைவர் எதையும் ஏற்கின்றார் என்பதை உணர்ந்து தான தர்மங்களை இயன்ற அளவு செய்து வாழ வேண்டும். நம்மிடமுள்ள பொருட்களால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று மாயையில் மயங்கி வாழ்ந்து வருகின்றோம். அதனால் தீய வழிகளிலும் பொருளை தேடுகிறோம். பொருட்களால் துன்பம் வரும் என்பதை நாம் சிறிதும் உணருவதில்லை. பொருள் தேவைதான், நல்ல வழியில் தேட வேண்டும். அதையும் நல்ல வழிகளில் செலவிட வேண்டும். பழுத்த மரத்தை தேடி பறவைகள் பல வருவது போல நம்மிடம் பலர் விரும்பி வந்து உதவி பெற்று செல்ல வேண்டும். அப்படி நம் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். இனி பிறவாமையை பெறுவதற்கு முக்தி பெறு என்றே இந்த மனித உடலை பெற்றிருப்பதாக நம்பியவர்கள்தான் ஞானியர்கள். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. நாம் இவ்வுலக இன்பங்களுக்காகவே உடம்பெடுத்துள்ளதாக நினைத்து வாழ்கின்றோம். ஊனினை உருக்கி ஊழ் ஒளியை பெருக்கியவர்கள் ஞானியர்கள். ஊனினை பெருக்கி ஊழ் ஒளியை சுருக்கியவர்கள்தான் நாம். நாம் பொருளற்ற சமய சடங்குகளையே பக்தி என்று எண்ணி விடுகின்றோம். பக்தி என்னும் பயிர் வளர்வதற்கு பொருள் பொதிந்த சமய சடங்குகள் வேலி போன்றவையே. வேலியையே பயிராக நினைத்து மயங்கி விடுகிறோம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத அன்பு காட்டும் நோயாளியைப் போலவும், அடிக்கடி தாயின் காலையை பிடித்து கொண்டு அள்ளும் குழந்தை போலவும், மீளா துயர் வந்தாலும் அந்த பரம்பொருளின் திருவடிகளையே நினைத்து வாழ்பவர்கள்தான் ஞானிகள். இந்த அரிய கருத்தினை இயம்பி நிற்கும் காரைக்கால் அம்மையாரின் அரிய பாடலை இங்கு காண்போம். இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார கோலத்து எரியாடும் எம்மானர்க்கு அன்பராது என்னெஞ்சி அவர்க்கு. இது காரைக்கால் அம்மையாரின் அரிய பாடல். இதை கேட்பவருக்கே நிச்சயமாகவே எல்லா துன்பமும் நீங்கிவிடும். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் மட்டுமே நம்முடைய வாழ்வின் தந்திரம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அம்மனின் அருளோடும் அப்பனின் அருளோடும் நோய் நொடியின்றி நீண்ட ஆறுடன் சிவ அருளோடு தென்னாடுடைய சிவனின் ஆசியோடு நாம் நன்றாகவே இருப்போம். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சிவனினுடைய பெயரை சொல்ல நினைக்கிறதோ உடனடியாக சொல்லிவிடுங்கள். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிவிடுங்கள். உங்கள் வாழ்வு தரித்திரம் நீங்கி சந்தோஷமாகவே மாறிவிடும். தந்திரம் போல எப்படி மாறியது என்று தெரியாத அளவிற்கு அவருடைய மந்திரத்தின் பலன் இருக்கும். ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிடுங்கள். இறைவன் தந்த அற்புதமான வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் நாம் தொடங்குவோம். உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது. விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும்.
உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும். அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள். முடியும் இரவும், அதாவது அன்றைய நாளின் முடிவும் இரவும் நன்றி சொல்லி உறங்குங்கள். மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது, அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும். எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள். நன்றாகவே இருக்கும். ஒரு நிமிடம் சுதாரித்து கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள். அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும். நம்புங்கள், நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள். இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே. இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே. எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசியோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். வாழ்வில் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை யதார்த்தமாக நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் ஏற்கலாம். நீ முயற்றுப்பார். என் துணையோடு எல்லாவற்றையுமே போராடிப்பார். போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை. போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது. தெரிந்து கொள். பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் சத்தம் செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை. இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றான். அதைத்தான் விரும்புகின்றான். வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியிருக்கிறது. பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு. ஆனால் அவை நிலைப்பது இல்லை. அது நியதியும் இல்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்களாக பூத்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அது போலத்தான் வாழ்க்கையும். போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் 1000 காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு. சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் நிறைந்த கரடுமுரடான பாதைத்தான். இப்பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழிச்சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும். அதை நீ தெரிந்து கொள். வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல. களை இல்லாத தோட்டமில்லை. அதுபோலத்தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் துன்பம் என்று எல்லாமே கலந்துதான் இருக்கும். நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். மனநிறைவு இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தானாக நிலைத்து நிற்கும். போராட்டம் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை. போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும். வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும். உங்களின் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை பின்பற்றுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள். உங்கள் வாழ்வு இனிதாக அமையும். நீங்கள் வாழ வாருங்கள். என்னுடைய ஆசையுடன் நீங்கள் போராட்டத்தில் குதிக்க தயாராக இருங்கள். என் துணை உனக்கு உண்டு. எப்போதுமே நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கோம். அந்த குடும்பத்தில் எப்போதுமே பரஸ்பர அன்பு நிலச்சிருக்கட்டும். சண்டை இல்லாத வீட்டில் லட்சுமி தங்குவாள். பெரும் பணக்காரன ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமே கிடையாது. எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டி கிடந்தது.
ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி, பக்தனே, நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்தேன். நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்துவிட்டது. எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன். அதற்கு முன் உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேட்டு பெற்றுக்கொள். ஆனால் என்னை இங்கேயே தங்கியிருக்க கேட்கக்கூடாது என்றாள். மறுநாள் பொழுது விடிந்தது. வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை பற்றி கூறினார். மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் தம் குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினர். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தையே வெளிப்படுத்தினர். நவரத்தினங்களை வரமாக கேளுங்கள், ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள், நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள், மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள். அப்போது அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தையிடம், அப்பா, நமக்கு தேவையான பொன், வைரம், வைடூரியம், மாணிக்கம், வீடு என எவற்றையும் வரமாக கேட்டு வாங்கினாலும் அது நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை. ஏனெனில் எப்போதும் நம் வீட்டில் இருந்து மகாலட்சுமி வெளியேறப் போகிறாளோ, அவர் வெளியேறியவுடன் அவளது ஐஸ்வர்யம் புரிந்த இந்த 5 பொருட்களுமே, எல்லா பொருட்களுமே வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமல் போய்விடும். எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பு நிலைந்திருக்கும்படி வரம் அருளுங்கள் என்று மகாலட்சுமி தேவியை கேளுங்கள் என்று கூறினாள் இந்த கடைசி பெண். இளைய மகள் கூறியதே சரி என்று வியாபாரிக்கு தோன்றியது. அதையே இறுதி முடிவாக கொண்டு இரவு தூங்கச் சென்றார் அந்த வியாபாரி. அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி தோன்றினாள். அவளிடம், அன்னையே, எங்கள் குடும்பத்தில் எப்போதும் அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும். அனைவரிடமும் எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்க வேண்டும். இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம். இந்த வரத்தை மட்டும் தாங்கள் எனக்கு அருளினாலே போதுமானது என்று வியாபாரி கேட்டார். லட்சுமி தேவி சிரித்தபடி, மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய். எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வருகிறார்களோ, அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ, அந்த வீட்டில் நிச்சயமாகவே நான் இருந்து தீர்வது என்று முடிவு எடுத்துள்ளேன். எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் நான் மீண்டும் உன் வீட்டிலேயே தங்கி இருந்து விடுகிறேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் மகாலட்சுமி. எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ, எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ, பிறருடைய செய்கைகளால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒரு முறை லட்சுமி தேவி கூறியதாக புராண வரலாறு கூட தெரிவித்திருக்கிறது. ஆகையால் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் சண்டை போடுவதை தவிர்த்து விடுங்கள். பொறுமையை கையாளுங்கள். திருப்தியை கொண்டுங்கள். இன்பத்தை இன்பமாக ரசியுங்கள். இரக்கத்தை கொள்ளுங்கள். மன்னித்தலை விட மிக பெரிய ஆயுதமே கிடையாது. எல்லாவற்றையும் மன்னிக்க பழகுங்கள். சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்கள். எல்லோரிடமும் அன்பு கொள்ளுங்கள். தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். முடியும் வரை தோற்கக்கூடாது. முடியும் வரை ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி, மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவே வாசம் செய்வாள். எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக புன்முறுவலுடன் பேச வேண்டும். சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி நிச்சயமாகவே வாசம் செய்வாள் என்பது உறுதி. உங்கள் வீட்டிலும் மகாலட்சுமி வாசம் செய்யட்டும். வீட்டில் எப்போதுமே அதிர்ந்து பேசக்கூடாது. எப்பொழுதும் அமைதியான முறையிலே பேசி பழக வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பேசி பழக வேண்டும். சண்டை என்று வந்தால் ஒருவர் விட்டு கொடுத்து செல்லலாம். ஒருவர் வாயை மூடி இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயமாகவே சண்டை வராது. நல்லதே நடக்கும். மகாலட்சுமி வாசம் செய்வாள் உன் வீட்டில்.